இப்போது மாலி நண்பர்களுக்காக ஒரு பாடல். மாலியை விடு, மாலியை விடுவோமா? சரி, ஆப்பிரிக்கன் நண்பர்களுக்காக ஒரு பாடல். என்ன பாட்டு? என்ன பாட்டு? எனக்கு தெரியும். ஏதோ ஒரு பாட்டு தெரியும். எதா இருந்தாலும் 2 லைன் தான் தெரியும். நிறைய லைன் தெரிஞ்சது நானும் பாடு. நான் தெரியாத எல்லா பாட்டும் தெரியும். நீ தெரிஞ்ச பாட்டு நாங்கள் பாடு. ஏதாவது ஒன்று சொல்லு, நான் பாடு. என்ன பாட்டு பார்த்தீங்களா? ஒரு பாட்டு சிங்கம் ஒன்று புறப்பட்டதை. அது என்னென்ன தெரியாது எனக்கு. நல்ல பாட்டு அதை சொல்லு. தாயின் மணிக்கடி அது நீ சிறந்த பாட்டு. தேசிய கீத பாட்டெல்லாம் இங்கே வேண்டாம். இது தேசிய கீதம் இல்லை, தேசிய பாடல் இல்லை. தாயின் மணிக்கடி சொல்லு. இது படத்தில் உள்ள பாட்டு. படத்தில் உள்ள ஒரு வெறி. இந்த பாட்டு பாடினாலே ஒரு வெறி. அது வேணா நல்லா தெரியும்னு சொன்னேன். அது பாடி நிறைய பிரைஸ் எல்லாம் கிடச்சி. இல்லடா, சின்ன தம்பி படத்தில் வீட்டில் சின்ன தம்பி படத்தில் இருந்து ஒரு பாட்டில் பாடுவே. தூளியிலே பாடுவோமா? செல்ஃபி சாங் சாங்னா 3 என்ன பாட்டு? தூளியிலே. இது எப்படி நான் பிடிக்கணும்? ஏன்னா ஒரு மூஞ்சி நீ உள்ள நீ பிடி, நான் பாடு. நீ பிடி. பிடிச்சா எனக்கு ஸ்வரம் வராது. நான் பிடிக்கேன். ஒரு ஸ்வரம் வராது. நீ கேட்கல. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய். அந்த பாட்டு நீ நல்லா சொன்ன. சின்ன தம்பி 2 துளியிலே பட போறேன். சும்மாவா? யாராவது தண்டை பிடிக்காதீங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கு. ஒரு ஆள் எப்படி? அதான் துளியிலே ஆட வந்த வானத்து விளக்கு, ஆடியிலே கண்டெடுத்த அற்புத ஆடிமுத்து. என் பேர் முத்து. இப்போ நாங்கள் எப்படியும் ஒரு காபங்கு மேலே நீந்தி போய் நின்றுட்டு அங்கே நின்னா பாடிட்டு நிற்கும். அதாவது இந்த கடுத்து வரைக்கும் தண்ணியில் நின்றுட்டு பாடினா நல்லா வரும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணக்காக வந்திருக்கேன். இனி நீங்கள் நிறைய பாட்டு பாடுற வீடியோ நிறைய உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பாட்டு கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். தனேஷ் நாங்கள் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மாஸ்டரே தனேஷ் தான். அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் ஆற்றுல பாடுங்க, நல்ல பாட்டு வரையும். நல்ல ஒரு பாட்டு பாடும். புது பாட்டு பாடு. என்ன புது பாட்டு? புது பாட்டு என்ன தெரியும்? என்ன பாட்டா? கஷ்டப்பட்டு இப்போ அந்த இதில் ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இருக்கு சாங். அதில் ஒரு சாங் பாடு. நல்ல ஒரு பாட்டு பாடுங்க. இப்படி ஃபோன் பிடிச்சி கை வலிக்குது. யாரும் பாடவே போல தெரியல. பாட்டு பாடும். அவர் டிஸ்கஷன் பண்ணி பொங்கல் பாட்டு, ஸ்னேகா பாட்டு. எங்கள் வீட்டில் அது இல்லை, ஸ்னேகா ஒரு பாட்டு பாடுவல்ல. பாட்டு அங்கே வரும்போது ஒரு குரங்க பார்த்தா அப்படியே பல்லவையில் ஒரு பல்ல வச்சதில் கரைச்சி போய் எனக்கு தெரியும். எனக்கு சரி பாடுங்க. என்ன பாட்டு? எல்லாரும் அப்படி தான் வைப்போம். சரி, ஓகே. ஒவ்வொரு பூக்கள் அதான் பொங்கல் விளையாட ஃபேமஸ். பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, நம்பிக்கை என்பது வேண்டும், நம் வாழ்வும் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். அவனுக்கு தெரிஞ்ச பாட்டு அவனு நல்ல சூப்பராக தான் பாடியான். எங்க பாட இதான் அங்கே பாடி கிடப்பான். நல்லா பாடுவான். அவன் எல்லாத்துலேயும் டேலண்ட். நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. இனி பாட்டு அடுத்த போட்டு அங்கே போகுது. இதுல நான் யார் இருக்கலாம்ல சாஜி. சரி, அப்போ அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இனி நாங்கள் நடு ஆற்றுல அப்படிதான் வீடியோ போய் நடு ஆற்றுல இருந்து நாங்கள் பாட போகிறோம். என்னங்க பேச்சு பாருங்க, ஏங்க பேச்சு பாறைய பாருங்க. நல்ல வடிவான தெரியும். ஏன்னா பாட்டு ஒன்றும் தெரியாது அப்படின்னா உனக்கு என்ன தெரியும்? நாங்கள் சம்பாதிச்சதில் நிறைய வாங்கினதே அந்த அட்டை நிற்கும் இல்லை, அவன் தான். பார்த்தீங்கல்ல. ஆனால் என்ன கேட்டாலும் இறை தெரியாதுடே.
எனக்கு தெரியாது ஃபாரின் ட்ரிப் ஒரு பைசா ஆகாத நாங்கள் வீடியோ எடுக்க வேண்டி அவனை வெளிநாட்டுக்கு முடியும். அவங்க போய் வீடியோ அடிக்கானா அதுவும் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்து இங்கே நடந்துட்டு ஏதோ கொண்டு ஒரு ஒரு 5 லட்சம் கொண்டு வந்து எங்களுக்கு செலவு ஆக்கியா நல்லா, நாங்களே என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வீடியோ எடுத்து விட்டுறாது தானே, இந்த வீடியோ காசில் தான் அவங்க கொண்டு வரான். அதுதான் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இதை பண்ணிட்டு இங்கே வந்து நடிக்க சொன்னால் இவன் நடிக்க இல்லை. அங்கேயும் நிறைய ஒரு இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறது, அங்கேயே 2 பில்டிங் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேயும் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இது கூடிய சீக்கிரம் நானும் கார்த்தி அங்கே போயிடுவோம். என்ன நாங்கள் பண்ணாலும் வீடியோ எடுக்கிறத விட்டு நாங்கள் விட மாட்டோம். இவங்க 2 பேரும் கூட வருவாங்க துபாய்க்கு வந்து கூடிய சீக்கிரம் அவங்க அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே இடம் எல்லாம் செட் பண்ணியாச்சு, அந்த ஆஃபீஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு காணிக்கிறோம். ஓகேவா? வேற 2-3 சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலுக்கு எல்லாமே ஓப்பன் நாங்கள் எவ்வளவு சேனல் ஓப்பன் பண்ணாலும் இந்த சேனலில் நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் அதனால பேடிக்காதீங்க. ஓகேவா? இந்த சேனல் முடியலன்னு பயந்துட்டு இருக்காதீங்க. இது ஒரு ரன்னிங் ஆகும். நிறைய டீம் இப்போ இது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நாங்கள் 3 பேர் இந்த வீடியோவில் இந்த இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லா சேனலும், ஆனால் இந்த சேனலில் நாங்கள் 3 பேரும் தான் வருவோம். ஓகேவா? உங்களுக்கு வரும் பிபின் வருவான். அவன் ஃபேமிலி பிபினை பற்றி சொல்லாதீங்க, அவன் ஃபேமிலி மேன் ஆனது அவன் வேற பிஸ்னஸில் போயிட்டான். அவன் வருவான், அவன் எப்போது வரைக்கும் வருவான். அவன் ரிக்வெஸ்ட் பண்ணி அவனோட பிஸ்னஸ் வேற, அவன் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக நம்ம கூப்பிடுவோம். இன்னும் நாங்கள் அவனை கூப்பிட்டாக்குற அது வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு தோணுது, அதனால அவன் வரல, அவனை விட்டுருவோம். நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் கண்டிப்பாக அடுத்த வாரம் அவன் நாங்கள் இங்கே அடுத்த வாரம் இனி ஏற்கனவே ரிக்வெஸ்ட் நிறைய வருது. நிறைய ரிக்வெஸ்ட் அடுத்த வாரம் உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வீடியோ வரும். சரி, விவரம் கூப்பிட்டு பார்க்குறேன். இந்த இடையில நாங்கள் வீடியோ போடாத காரணம், நாங்கள் வெளிநாட்டில் உள்ள அந்த சேனலை ரன்னிங் பண்ணுறதுனால அதுலேயே கொஞ்சம் ப்ரிப்பரேஷனில் டைம் ஆச்சு. அதில் கொஞ்சம் இதில் இருந்தால தான் உங்களுக்கு வீடியோ வரல. இனி வாரந்தோறும் வீடியோ வரும். ஓகேவா? எடிட்டர் இப்போ வந்து நாங்கள் வெளிநாட்டில் விட்டு அவரும் நல்ல எடிட்டிங் படிச்சுட்டு வந்திருக்கான். அப்படி நினைக்கிறான் அவன் வீடியோ எடுக்க வைக்கலாமா, நான் படிக்க வைக்கல போகிறேன். சரியா? ஓகே. வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இப்போ நாங்கள் இப்போ எதேசம் கரைக்கு வந்தாச்சு. நாங்கள் ஃபோனை நான் கரையில் வைக்கிறேன். காட்டுறாருல அவர் வந்து நாங்கள் இதாக கரைக்கு வந்துட்டோம், கரையில் வந்துட்டோம். நான் ஃபோனை வச்சுட்டு இனி குளிக்க போகிறோம். கொஞ்சம் குளிச்சுட்டு கரையில் வந்துட்டோம். சரி, வீடியோ இதோட